சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம். இந்த மாதத்தில் எப்படிமா நாங்கள் கடந்து வர்றது, இனிமேல் வரக்கூடிய வருடத்தில் நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது. அதனுடைய துவக்கம் இப்போத்துலேருந்தே எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நாங்கள் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பலவித சந்தேகங்கள். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது. அதனால் தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக எப்போ ரிஷபத்தில் குரு வக்ர நிலையில் இருக்காரு, செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சூரியன் புதன், சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு. சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு 16ஆம் தேதி அவரும் தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார். சுக்கிரன் நமக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியே மகரத்துக்கு, தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி அதே இடத்துல ஆட்சி நிலையில் வக்ர நிவர்த்தி அடையிட்டார் இல்லையா, ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி. அதே போல் செவ்வாய் டிசம்பர் 6ஆம் தேதி வக்ர ஆரம்பிக்குது. இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு, திருப்பி வக்ரமாகவும் ஆகிறாரு. இந்த மாறுதல்களால் 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை நம்ம இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கான டிசம்பர் மாதத்துக்குரிய பலன்களை இந்த பதிவில் அருமையாக காணலாம். ஏன்னா கன்னி ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமை. இனி வரக்கூடிய வருடமும் ரொம்ப அருமை. 7க்கு சனி போகுது, அதே போல் நம்மளுக்கு 6க்கு ராகு வருது அப்படின்லாம் எதையும் பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். 6ல் ராகு வந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம்லாம் தரும். அதே போல் குரு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கும் சென்று அமர்ந்துடுவார். தொழிலில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். 10ல் குரு பதவி பறி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம்லாம் உங்களுக்கு எழவே வேண்டாம். அடுத்த வருடம் உங்களுக்கான வருடம்னு சொல்லலாம். அடுத்த வருடத்துக்கு ஏன் போகிறீங்க, இந்த மாதமே உங்களுக்கான மாதம். குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதம்னு சொல்லலாம். ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கேற்றார் போல ஆரம்பத்தில் யாருன்னா லாபாதிபதி, 12ஆம் அதிபதி. அவரை விரயாதிபதி அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய விரயம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய ஆழ்மன விருப்பங்கள் இதற்கேற்றார் போல உங்களுடைய சக்தியை நீங்கள் செலவிட போகிறீங்க அப்படின்னு சொல்லுது. விரயம் எப்படி நடக்க போகுது, நம்ம நெருங்கிய உறவுகளுக்காக, நம்ம மனசில் பிடிச்சவங்களுக்காக, அதே போல் நம்ம குடும்ப உறவுகளுக்காக, நம்மளுடைய எண்ணம், கொள்கை, லட்சியம் இதை நிறைவேற்றுவதற்காக நம்ம முழு மூச்சில் இறங்கி செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லுது. இந்த காலகட்டம் மாதம் முற்பகுதியில் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 4ஆம் இடத்துல இருப்பார். குரு இந்த காலகட்டம் 9ல் பயணித்து கொண்டிருக்குது. அவருடைய பார்வை எங்க விடும், 10ஆம் இடத்திற்கு விடும். அப்போ தொழிலில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் எனக்கான ஒரு அங்கீகாரம், புகழ், கௌரவம் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அருமையான மாதம். உங்களுடைய அடுத்த நகர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாற்றங்கள்லாம் ரொம்ப அருமையான மாற்றங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ், கல்வி திறன் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய இந்த நீட்டு, அதே போல் நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸு, அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக போகிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்களில் மேற்கொண்டு ஒரு வெளிநாட்டு கல்வி இதெல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லலாம். சாதக சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ரொம்ப அருமையாகவே இருக்கிறார். உங்களுடைய மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்க போகிறவர் யார், செவ்வாய். அவர் இப்போ நீச நிலையில் இருக்கார். நீச நிலையை அடைந்து வக்ரமாகி நம்மளுக்கு 11ஆம் இடம் இருக்குது. 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்ய பாக்கியதப்பட்டது. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரெட்டை எண்ணங்கள்லாம் இருந்தது இல்லையா, அந்த ரெட்டை எண்ணங்கள்லாம் தீர்ந்து இப்போ நம்மளுக்கு நல்லது நடக்குன்ற பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இதுவாக இருக்கும். திங்க் பாசிட்டிவ்,
பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், லட்சியங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய புது முயற்சிகள் இதுக்கான நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணங்க, நிறைய வந்து ஃபெயிலியர் தான் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் போய் இப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு தடைக்கற்களும் படிக்கற்களாக வாழ்வின் முன்னேற்ற பாதையில் வந்து ஏறக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பு அதற்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த நகர்வு நோக்கி நீங்கள் போவீங்க, ஒரு படி மேலே உயர்வீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. 5ஆம் இடத்தில் 2, 9 கூடிய பூரண சுபரான சுக்கிரன் உங்களுக்கு 5 என்ற அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கறதுக்கு வாரி அமர்ந்திருக்கிறார். 5 என்ற இடத்தில் சுக்கிரன் வந்தாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக பெறப்போகிறீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து நம்மளுக்கு நினச்ச எண்ணங்கள்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்ட பலனுக்கெலாம் வந்து பலன் கிடைக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? என்ன நம்மளுக்கு வந்து ரெட்டிப்பு வருமானம்லாம் இருக்கும், மறைமுக வருமானம்லாம் இருக்கும். மறைமுக வருமானம்னா என்னமானா, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் செய்வோம், நம்ம சைடில் பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாதிப்போம். அது மாதிரி நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து பலவித கிளைகள் இந்த மாதிரிலாம் சொல்லி டெவலப் பண்ணி தொழிலை வந்து பண்ணுறது, ஒரு கூடுதல் பிஸ்னஸ் பண்ணிக்கிறது. இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பது இயற்கையிலேயே இறைவனுடைய அருளால், குலதெய்வத்தினுடைய அருளால் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவம்லாம் கை கொடுத்து அதுக்காக அந்த மருத்துவம் பார்த்து சக்ஸஸ் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா? இந்த காலகட்டம் வந்து அது உடனே கிளிக் ஆகி அவங்களுக்கு வந்து செய்கிறது, அதற்கான பண உதவி கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் இனிக்கும், தித்திக்கும், கற்கண்டாக இருக்கும். பெற்றோருடைய சம்மதம் கிடைச்சிரும்னு சொல்கிறோம். எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சி பண்ணக்கூடிய கல்யாணம் அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம்லாம் இந்த காலகட்டம் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஆன்மீக சுற்றுலா, வயதில் மூத்தவங்களாம் இந்த காலகட்டம் ஆன்மீக சுற்றுலாலாம் செல்வீங்க. நீங்கள் உங்களுடைய பொசிஷனை, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டி இருக்கிற இடம் தெரியலன்னு சொன்னது போய் இப்போ நீங்கள் தான் அப்படின்னு எல்லாத்தையுமே இவர் தான்ப்பா இந்த வேலையை முடித்தார், இவ்வளோ அருமையாக முடித்தாருன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டம். புகழ் வளர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அவருடைய வளர்ச்சி இனிமேல் வாழ்நாள் முழுவதும் அப்படியே ஒரு ஸ்டாண்டாக இருக்கும்னு ஒரு ஸ்திரத்தன்மையை பெறும். உங்கள் குலத்திலேயே வந்து ஒரு சில தொழிலெலாம் ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கோங்க, அந்த தொழில்கள்லாம் வந்து இனிமேல் உங்கள் வம்சாவளியே எங்கள் மூதாது தொழிலை வந்து நான் நிலைநிறுத்தினேன், இல்லை நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், அது வந்து என் வம்சாவளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பிராண்டட் தொழிலாக வச்சுருக்குறோம். இப்போ எப்படி வந்து டாடா கம்பெனி வந்து எப்படி ஒரு சிறப்பாக இருக்குது, அதே போல் வந்து இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிற ஒரு ஐஎஸ்ஐ முத்திரைன்னா அதுக்கு ஒரு தரம்னு சொல்லிட்டு அது மாதிரி வருது இல்லையா? அதே போல் இப்போ அம்பானி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து உங்களுடைய வம்சாவளி அப்படியே வந்து அந்த தொழில் இப்போலாம் வந்துன்னா ஒரு தொழில் முனைவோராக புகழ்பெற்று வருவீங்க. வரக்கூடிய வாய்ப்பு, வரக்கூடிய வருடங்களில் அதற்கான ஒரு விருதுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. வண்டி, வீடு, வாகன யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் டும் 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 கட்டி மேளம் கொட்ட வேண்டியது தான். புத்திர பாக்கியம் கிடைச்சாச்சு. அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்வுகள், வீடு கட்டி பாதிலே நின்றுச்சு, அந்த வீடுலாம் நாங்கள் வந்து கட்டி போமா, எங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் அமையுமா அப்படின்னா கவலைப்பட்டவங்களுக்கு யார் யாருக்கு எப்படிப்பட்ட வந்து எதிர்பார்த்தீங்க உங்கள் எண்ணங்கள்லாம் அப்படியே நினைவாகும். நல்லா நினச்சிக்கோங்க, கான்ஷியஸ் மைண்ட் வந்து எதை சொல்லுதோ அதை சப்கான்ஷியஸ் மைண்டு நிறைவேற்றி கொடுத்துரும். அப்போ நம்ம நினைக்கிறதே எப்படி நினைக்கணும், 1000 டைம்ஸ் அதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் நல்லதையே நினைக்கணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் இப்போலாம் தான் மேல் மனது, ஆள் மனது, நம்ம சுய சிந்தனையோடு நினைக்கிறோம். இதெல்லாமே தேவையில்லை. அந்த மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து எங்கள் முனிவர்கள் காட்டிலெல்லாம் இருந்து பண்ணாங்க. ஆனால் நார்மல் வாழ்க்கை வாழ்ந்தவங்க என்ன பண்ணாங்க, நல்லதையே நினச்சாங்க, நல்ல வழியே போனாங்க, அவங்க சாதித்து காட்டலையா? அதனால் எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வேன். அப்போ உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்கள் செயல்கள் எப்படி இருக்குது? இப்போ 6ல் இருக்கக்கூடிய சனி அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்க போகிறார். அவரே 5க்குடையவர். அவர் 5க்கு வரவு ஸ்தானமான 6ஆம் இடத்தில் மூலத்திரிகோண பலம் பெற்று ராகுடைய சாரத்திலே இருக்கார். ராகு இப்போ வந்து உங்களுக்கு 7ல் உட்காந்துருக்குது. பலவித வருமானங்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு யார் யாரையும் வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம், கடல் கடிந்த ஒரு ட்ராவலு, கடல் கடிந்த ஒரு வாணிபம், உலகளாவிய சந்தையில் உங்களுக்குன்னு ஒரு பேர், இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வெற்றியையும் பேர் புகழையும், அதே போல் சுப காரியத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கி
கன்னி இந்த காலகட்டம் என்ன சொல்கிறது, அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கையை வந்து நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அது மிகை கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கேட்டீங்கன்னா பெருமாள் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் பத்மாவதி தாயாருடன் இருக்கின்ற பெருமாளை வழிபட கோவிந்தா எனும் நாமாவளியை சொல்ல 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 உங்களை சுற்றி சுபீட்சமும் மகாலட்சுமி அருள்கடட்சமும் இருக்கும். துளசியை வந்து மாலையாக வாங்கி கட்டி போடுங்க. இல்லை ஒரு காரியத்தில் நான் வெற்றியை அடையணும் அப்படின்றவங்க 23, 51 அதே போல் நம்மளுக்கு 41 அப்படின்ற அளவில் நீங்கள் வந்து வெற்றிலை மாலையை வந்து கட்டி போட்டு கொண்டு வரும்பொழுது அன்னதானம் செய்யணும். சனிக்கிழமை தோறும் அன்னதானம், அப்படி இல்லை புதன்கிழமை தோறும் வந்து நீங்கள் அன்னதானம் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான பலன்களை அம்சமாக பெற்றுக்கொள்வீர்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.